அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை காஞ்சியில் இருக்கக்கூடிய அடுத்த 20 வரிகளை தான் பார்க்க போகிறோம். முதல் 20 வரிகளில் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனுடைய குடிப்பெருமையை பார்த்தோம். அடுத்த 20 வரிகளில் அந்த போர்க்களத்தில் எப்படி சோறு சமைச்சாங்க, அப்புறம் அகத்தியனுடைய வழி வந்தவனே அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். இந்த 20 வரிகளை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த நம்ம தலையாலங்கானத்து பாண்டிய நெடுஞ்செழியனுடைய யானை படையும் குதிரை படையும் போர்க்கள காட்சியும் சிறப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சங்க இலக்கியங்களை பார்த்து எதுக்காக பயப்படுவாங்க அப்படின்னா, அதனுடைய வார்த்தைகள் நமக்கு பொருள் புரியாது. நிறைய டைமில் பொருள் புரியாமல் படிக்கும்போது என்னவோ ஒன்று படித்தது மாதிரி இருக்கும். இது என்னடா இது சொற்கலோகத்திலேருந்து வந்த வார்த்தைகள் போலலாம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதனாலே எல்லாரும் என்ன செய்வாங்க, அதை படிக்க மாட்டாங்க, அப்படியே பேக் அடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம நல்ல பொருள் புரிஞ்சுக்கிட்டு படித்து பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுக்கு நல்ல புரியவும் செய்யும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த கலித்தொகையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நான் பாட்டுக்கு ஒரு பாட்டை படித்து அர்த்தம் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்க போகிறீங்க, எப்படி படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பொருள் மூலமாக புரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த பாடல் வரிகள் சொல்லும்போது முக்கியமான பாடல் வரிகளை மட்டும் பார்த்தா போதும். அதுவும் கலித்தொகையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு கலிக்கு ஒரே ஒரு ஆசிரியர் தான். அதனால் ஆசிரியர் பேர் ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நம்ம நற்றினை பார்ப்போம். அது நம்ம பாடல் வரியில் பார்க்க மாட்டோம், ஆசிரியர் வச்சு தான் பார்க்கவே போகிறோம். அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். நான் கலித்தொகையில் ஒரு தேர்வு வைப்பேன், அந்த தேர்வுக்கு நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். அந்த பொருளை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய அந்த வரிகளை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு படித்தாலே இன்னும் நீங்களே படிக்கணும் போல தான் தோணும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம், தைரியமாக படிங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சங்க இலக்கியம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அடுத்தது சரி ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். விழு சூழிய விலங்கு ஓடைய, விழு சூழிய விலங்கு ஓடைய, இதை கேட்டோன்னா என்னடா ஒன்றுமே புரியலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க. விழு அப்படின்னா விழுப்பம் ஞாபகம் இருக்கா? விழுப்பம் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். விழுப்பம்னா என்னது? உயர்வு. அதே பொருள் தான் இங்கே. விழு சூழிய, விழுனா உயர்வு அப்படிங்கிற பொருள் தான். உயர்ந்த சூழிய, சூழிய அப்படின்னா முகப்படாம். இந்த யானையுடைய முகத்துலலாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு மாஸ்க் மாதிரி, அதுதான் என்னது? சூழியம். சரியா? விழு சூழிய உயர்ந்த அந்த சூழிய முகப்படாத்தையும், விலங்கு ஓடைய, ஓடையனா நெற்றிப்பட்டம், விளங்குகின்ற அந்த நெற்றிப்பட்டத்தையும் கொண்டது. கடும் சினத்த கமல் கடாத்து, என்னது அப்படின்னா யானை. அது எப்படி இருக்கும் அப்படின்னா கடுமையான சினம் கொண்ட ஒரு யானையாக இருக்குது. யானைக்கு மதம் பிடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு யானையாக தான் நிற்குது. கமல் கடாத்து அலறுபட்ட நரும் சொன்னிய, அதனுடைய அந்த கண்ணம் இருக்கு இல்லையா, அந்த இதுலேருந்து என்ன வடியுது அப்படின்னா மதநீர் ஒழுகிட்டே இருக்கிறது, நல்ல வாசனை மிகுந்ததாக இருக்குமா. அதனால் அதோட முகம் ஃபுல்லாக சேரு மாதிரி இருக்கும். அலறுபட்ட நரும் சொன்னிய. அடுத்தது வரை மருளும் உயர் தோன்றல், மலை தான் எழும்பி வந்துட்டா அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் அந்த யானையை பார்க்குறதுக்கு. வினை நவின்ற பேர் யானை, எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்க மாதிரி அந்த யானைக்கும் ஒரு வேலை கடவுள் கொடுத்துருக்காரு. என்ன வேலை அப்படின்னா, போர்க்களத்தில் பகைவர்களுடைய முதுகெலும்பை உடைக்கிற வேலை தான் அது. அந்த வேலையில் இது சிறப்பாக இருக்குது. வினை நவின்ற பேர் யானை. சினம் சிறந்து களன் உலக்கவும், மா எடுத்த மலி குருவு துகள், சினம் சிறந்து களன் உலக்கவும். என்ன இருக்குன்னா, அந்த யானை சினத்தினால என்ன செய்யுது, அந்த களத்தையே போர்க்களத்தையே ஒரு கலக்கிட்டு இருக்கு. அதான் சினம் சிறந்து களன் உலக்கவும். மா எடுத்த மலி குருவு துகள், இந்த மா அப்படிங்கிறது குதிரை. சரியா? நிறைய இடத்துல இந்த மா அப்படிங்கிற வார்த்தை வருது. புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் இந்த மா அப்படிங்கிறது குதிரையை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. மா எடுத்த மலி குருவு துகள்னா என்னது? மா அப்படின்னா குதிரை. அது குதிரை படைகள்லாம் அப்படி வேகமாக வரும்போது என்ன கிளம்பும்? தூசி கிளம்புமா. அந்த தூசி இருக்கு இல்லையா, அது அகல் வானத்து வெயில் கறப்பும். வானத்திலேருந்து அடிக்கக்கூடிய வெயிலை அந்த தூசி என்ன செய்யுதான்? மறைக்குதான். ஓசோன் லேயர் மாதிரி நம்மளுக்கு அந்த குதிரை குழம்பு பட்ட அந்த தூசியிலிருந்து ஒரு லேயர் அப்படி ஃபார்ம் ஆகி வானத்தை என்ன செய்யுது? மறைச்சிட்டு இருக்கான். வாம் பரிய கடும் தின்தேர், ஒரு பக்கம் என்னன்னா இப்படி யானை போகுது, ஒரு பக்கம் என்னன்னா குதிரை வருது, இன்னொரு பக்கம் என்னன்னா தேர். வாம் பரிய கடும் தின்தேர், அது காற்று என்ன கடிது கொட்பவும். அந்த தேர் என்ன செய்யுதுன்னா காற்று போல பறந்து போகுதான். எம்மா அந்த போர்க்களத்தை எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்காங்க பாருங்க.
வாள்மிகு மர மைந்தர் தோல் முறையால் வீரமுற்றவும். இது ஒரு கரையில் இருக்க இந்த மைந்தர்கள், என்ன மைந்தர், மறவர்கள் இருக்காங்களே, போர் செய்யக்கூடிய அந்த மறவர்களுடைய ஆற்றல் அந்த இடத்துல வெளிப்படவும். இரு பெரு வேந்தரோடு வேலி சாய. இவ்வளோ நடக்குது இந்த தலையாளங்கானத்தை செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனுடைய போர்க்களத்தில். அந்த தலையாளங்கானத்து பாண்டிய நெடுஞ்செழியன் இருக்காங்களே, அவங்க இரு பெரு வேந்தரோடு சேரனையும் சோழனையும் ஒழித்ததோடு மட்டுமில்லாமல் வேளிர் சாய, வேளிர்களையும் என்ன செய்கிறான், ஒழிச்சு கட்டுறான். பொருது அவரை செரு வென்றும், அவர்களை என்ன செய்கிறாங்க, அந்த போர்க்களத்தில் வென்றும். இளங்கு அருவிய வரை நீந்தி சுரம் போழ்ந்த இகழ் ஆற்றல். அவங்க மலைகள்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலத்தையும் என்ன செய்கிறாங்க, தன் கையகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சுரம் போழ்ந்த இகழ் ஆற்றல், பாலை வழியில் இருக்கக்கூடிய அரண்களையும் உடைத்து தன்னுடைய கைகளில் அந்த கையகப்படுத்துகிறாங்க அந்த நிலங்களை. உயர்ந்து ஓங்கிய விழு சிறப்பின் நிலம் தந்த பேருதவி. இந்த உதவி அந்த தலையாளங்கானத்து பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு இந்த பேரும் புகழும் எதனால் வந்தது அப்படின்னா நிலத்தினால வந்தது. அதனால தான் சொல்கிறாங்க நிலம் தந்த பேருதவி பொலம் தார் மார்பின் நெடியோன் உம்பல். இப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க, தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை அப்படியே அறிமுகப்படுத்திட்டே வாராங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. உங்களுக்கும் அந்த ஆவல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.